தர்மேந்திர பிரதான் பதவி விலகுது இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் வந்துருச்சு. 20 லட்சம் மாணவர்கள் மறுபடியும் தேர்வு எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. போலீஸ் தாவேக்க சப்போர்ட் பண்ணாமல் இருக்கட்டும். எப்படி அடிச்சிங்க நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அவர்கள் வந்து அங்கே வந்து போராடிட்டு போட்டோம். 1 மணி நேரம் பர்மிஷன் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். விஜய் பேசியிருக்காரா? அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி சேர்த்து தான் சொல்றாரு, காங்கிரஸ்காரர்கள் தான் யோசிக்கணும், இந்த மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டுமா. நாங்கள் வந்து பேன் நீட்டுக்காக தானே வந்தோம், இங்கே வந்து ஃபேர் நீட்டுன்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் முடிச்சு கலைஞ்சு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அதில் வந்து பதில் கொடுக்குறாரு, அதில் தான் வந்து தோன்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த சேஞ்ச் இவங்களும் ஷிஃப்ட் ஆகிறாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் சங்கர் அவர்கள் தான் மீட் பண்ண போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நீட் போராட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இதில் பல்வேறு கோணங்கள் பேசப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா டெல்லி அளவில் பார்த்தோம்னா காங்கிரஸ் இதை வந்து கையில் எடுக்க பார்க்குறாங்க, அதில் வந்து பிரதிபலன் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் அந்நிய சக்திகள் வந்து இந்த போராட்டத்தில் ஊடுருவிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு. இங்கே அப்படி தமிழ்நாடு அளவில் பார்த்தோம்னா தாவேகா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு டிபேட்லாம் இருக்குது. இப்போ ஒன்று போகலான்னு நினைக்கிறேன் சார். முதல்ல இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய இந்திய வரலாற்றில் வந்து ஒரு திருப்புமுனை போராட்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிந்தவரை வந்து மாணவர்களின் எழுச்சி இந்தளவுக்கு அகில இந்தியாவில் வந்தது வந்து ஜேபி மூமெண்ட் ஆச்சு, முழு புரட்சி இயக்கம் சொல்லி ஜனதா. அதுதான் வந்து எமர்ஜென்சிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி அங்கே அதே மாதிரி குஜராத்தில் நவநிர்மான் மூமெண்ட், கரப்ஷனுக்கு எதிரான மூமெண்ட் காங்கிரஸ் அரசாங்கம் தான் பெரிய போராட்டம். அதுதான் வந்து ஒரு இடத்துல வந்து எதிர்கட்சியில் ஜனதா கட்சிட்டு உருவாதற்கு காரணம் நம்ம பார்க்குற லல்லு பிரசாத், இவர் நம்ம முலாயம் சிங் யாதவ், இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து இளைஞர்களாக வந்து போராட்டத்துக்கு ஃபோட்டோலாம் கூட இன்னைக்கு இருக்குது. இந்த போராட்டம் அது வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கின போராட்டம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இந்தியா, அதாவது காங்கிரஸ் அசைக்கவே முடியாது. இந்திரா காந்தி வந்து இரும்பு பெண்மணி இருந்தால் அவங்களே அசைச்சு பார்த்த ஒரு போராட்டம். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடந்த போராட்டம்னா மாணவர்கள் அதிகமாக பங்கு பெற்ற போராட்டம் சொல்லணும். மற்ற போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த போராட்டம் தான் இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம மாணவர் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டமும் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. தமிழக அரசியலேயே அது தீர்மானிச்சது. மொழிக் கொள்கையிலே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இருமொழி கொள்கைன்னு கொண்டு வந்தனால அந்த போராட்டம் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இது இளைஞர்களாக இருந்த போராட்டம், இளைஞர்களாக நடத்தப்பட்டது. அது மாணவர்கள். இதில் முக்கியமானது ஒன்றுன்னா, இதுக்குன்னு ஒரு அமைப்பு என்பது வந்து இது வரைக்கும் உருவாகலை. சிஜேபின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கிண்டலாக போட்டது அந்த தீப்கே என்பவரே வந்து அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அது காரணம் நம்ம தலைமை நீதிபதியோட ஸ்டேட்மெண்ட். அதாவது இவங்க வந்து வேலை இல்லாத பெஸ்டிசைட், அது என்னென்னா ஒட்டுணிகளும் காக்ரோச் போல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு இது, எவ்வளோ மோசமான விஷயம் வேலையின்மை என்பது. ஆனால் அது பெரிய ஒரு போட்ட உடனே திடீர்னு பார்த்தா லட்சக்கணக்கில் சேர்றாங்க. அப்போ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருந்திருக்கு மக்கள்கிட்ட. அதை யாரும் வெளிப்படுத்த முடியலையா? பாரம்பரிய அரசியல் கட்சிகள் ஏன் இதை வந்து பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாங்கிறது பெரிய அளவில் வந்து மாணவர்களை திரட்டுறதுக்கும் கருத்துக்களை பரவுவதற்கும் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீடியா கூட நம்ம வந்து கடைசியில் டிஜிட்டல் மீடியா வந்துட்டோம். அப்போ உலகமே மாறிக்கிட்டு இருக்கும்போது புதிய முறையில் கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு என்பது பழைய மாதிரி பெரிய உரைகள்லாம் மாற்றி அதில் வந்து தப்பில்லை. அது வந்து பெரிய அளவில் நேரு பேசினது, காந்தி பேசினது, இங்கே அண்ணா, கலைஞர், பெரியார், இப்படி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்கெல்லாம் பேசி இயக்கத்தை வளர்த்தது வேறு. இந்த காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய உரைகள்லாம் தேவையில்லை. ஏதோ ஒரு பெரிய பொறி தான். அது ஒரு பகடியாகவும் ஒரு மீமாகவும் ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி துணியில் போகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவம் தான் அப்படி வெடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கோவம் இருந்துச்சுன்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பிஜேபி இதை சாதாரணமாக தான் கையாண்டாங்க. இதில் வந்து அந்நிய சக்திகள் ஊடுருவுறாங்க, மாணவர்கள் போராட்டம் கிடையாது இதை வந்து காங்கிரஸோ இல்லை வந்து ஆம் ஆத்மியோ வந்து இயக்குறாங்க பின்னணியிலிருந்து, அப்படியான தகவல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகிற வரைக்கும் அது போயிருக்கு, பாஜக அடிபணிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் பாஜக அதை வந்து மறுக்கிறாங்க. நாங்கள் வந்து அடிப்பணியெல்லாம் இல்லை, மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சு இந்த போராட்டம் திசை திருப்பிடக்கூடாது, மற்றவங்க இது பயன்படுத்திக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து பதவி விலகியிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இல்லை, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுது இவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கு. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் வந்துருச்சு. 20 லட்சம் மாணவர்கள் மறுபடியும் தேர்வு எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அதுக்காக தவறு நடந்துட்டுன்னு சொல்லி பதவி விலகுனா என்ன ஆயிரும்?
என்ன ஆயிருன்னா மோடி கவர்மெண்ட்டோட இமேஜ் பாதிக்கப்படும். மோடி வந்து ரொம்ப திறமையானவர், ஏறக்குறைய 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு, அரசாங்கம் வந்து ரொம்ப திறமையாக நடக்குது, கரப்ஷனே இல்லை அப்படிங்கிற எல்லா பிம்பமும் அவர் வந்து அந்த காரணம் சொல்லியிருந்தானே எல்லாமே உடைப்பட்டுரும். அதனால தான் வந்து அந்நிய சக்திகள்ங்கிறாங்க. இந்த அந்நிய சக்திங்கிறது இப்போ மட்டும் சொல்ல அவங்க, நீங்கள் நம்ம ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்நிய சக்திகள் ஊடுருவல் அப்படின்னு தான் சொன்னாங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் பார்த்தாங்க. ஃபேக் நரேட்டிவ் வந்துச்சு அப்போது ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம். அப்போ வந்து தவறான ஒரு நரேட்டிவ். அதே மாதிரி தூத்துக்குடி ஃபயரிங், அவ்வளோ பெரிய ஃபயரிங் நடந்து 13 பேர் இறந்த பிறகும் இங்கேருந்து போகிற ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து சமூக விரோதிகள் கூட இருக்குது. அது என்ன, ஒரு போராட்டத்தை அடக்கிறதுக்கும் தவறை வந்து ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழி தான் சமூக விரோதிகள். இந்த அந்நிய சக்திகள் சொல்கிறது வந்து இதை ஒடுக்குவதற்கான இது. இன்னொன்று, தம்முடைய தவறை மறைப்பதற்கு, தம்முடைய கரப்ஷன் ஊழலையும் திறமையின்மையையும் மறைப்பதற்கான ஒரு நரேட்டிவ் தான் தெரிஞ்சிருச்சு. அதான் அதற்கு வந்து கற்களை கொண்டு வீசினது, இல்லை காவல்துறை வந்து மீது தாக்குதல் நடத்தினது, வேன்களை கொளுத்துனதுன்னு நிறைய வீடியோக்கள் வெளியிட்டாங்க. அதை மையமாக வச்சு அப்படியான ஒரு கருத்து இல்லை அதில் என்ன, ஒரு போராட்டம் தொடங்கும் போது உடனே கல் எடுத்துகிட்டு வந்து தொடங்க மாட்டாங்க. திப்கே வந்து முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இப்போ இந்து பத்திரிகைக்கு வந்து ஒரு வீடியோ இன்டர்வியூ. அதில் வந்து இங்கே நடக்கும் போராட்டம் எங்களுக்கு வந்து காந்திய வழியில் நடக்கும், அகிம்சை. இன்னொன்று, நேபாள் வந்து வன்முறையில் இயங்க மாட்டோம் அப்படி முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டு தான் வராங்க. வன்முறை என்பது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு அடக்குமுறை அரசாங்கம், அரசு வன்முறை தான் வன்முறையை தூண்டும். பல நேரங்களில் அவங்க அமைதியாக தான் போராடிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து நடுவில் நடந்த பல விஷயங்கள். இவருடைய தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதல், சாதாரண தாக்குதல் இல்லை, ஏதோ தீவிரவாதிகளை வந்து பண்ணுற மாதிரி. காஷ்மீரில் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு இந்த பெல்லட் கன் இருக்குது, அது வந்து நம்ம சாதாரண கன் மாதிரி கிடையாது. பெல்லட் கன்ங்கிறது வந்து தோலை கிழிச்சு உள்ளே போயிடும். ஒருத்தர் கண் பார்வை போகிற நிலைமை இருக்குது. பெல்லட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷாக் பேட்டன்கிறாங்க. அது என்ன, அதிர்ச்சி தரும், மின் அதிர்ச்சி, ஷாக் அடிக்கும்போது ஷாக் அடிக்கும், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இது ஆணி வச்ச லத்தி எடுத்துருக்காங்க. அப்போ யார் அவங்கெல்லாம்? இதில் ரெண்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து, இது வந்து ஒரு அமைப்பே இல்லாமல் ஆன்லைனில் மட்டும் டிஜிட்டலாக வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். கால் கொடுக்குறாங்க, போராட்டம் அறிவிக்கிறாங்க. சோனம் வாங்சுக் வந்து சேர்றாரு. அதில் அவர் வந்து உண்ணாவிரதம் அவர் உண்ணாவிரதம் வந்து பெரிய பல கவனத்தை பெறுது. பழைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போகிறாங்க, அப்போ வந்து பெரிய கவனம் பெறுது. ஆனால் என்னென்னா, பிஜேபி எதிர்பார்க்காத ஒரு விஷயம், யாருமே நானும் எதிர்பார்க்கல. இப்படி வட இந்தியா முழுவதும் போராட்டம். இன்றைக்கும் பீகாரில் நடந்திருக்கு, துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, 3 பேர் காயம்பட்டிருக்காங்க, பெரிய இஷ்யூவாக இருக்குது. பல பேர் பிஜேபிக்கு வாக்களித்தவர்களே வந்து நாங்கள் வந்து கரெக்ட், அதுதான் பிரச்சனை. நீங்கள் கரெக்டான பிரச்சனை. இது வரைக்கும் வந்து நடந்த போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய அளவில் நடந்த போராட்டம் கிடையாது, விவசாயிகள் போராட்டம். ஆனால் பிஜேபி பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் போராட்டம் வந்து ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பஞ்சாப், ஹரியானா, அங்கே இருக்கிற சீக்கியர்களின் போராட்டம் அப்படிங்கிறது அது ஒரு செக்ஷனோட போராட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஈஸியாக நசுக்கணும். இதே மாதிரி மெத்தட் அங்கே இதே மாதிரி நரேட்டிவ் இருந்துச்சு. என்ன சொன்னாங்க, காலிஸ்தானி தீவிரவாதி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த போராட்டம் வந்து எவ்வளோ ஏறக்குறைய 250 பேர் என்னமோ இறந்துட்டாங்க அந்த போராட்டம். அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகு அவர்களால் அடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனேயும் அதை வந்து கடைசியில் வந்து அந்த 3 வேளாண் சட்டங்கள்லேருந்து இவ்வளோ பாதிப்புக்கு பிறகு அண்ணாமலை சொன்னார், அது பேச்சுக்கே இடமில்லைனார். கடைசியில் பார்த்தா வித்ரா பண்ணாங்க. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு பஞ்சாப் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது வட இந்திய மாநில இளைஞர்கள் இவங்களுடைய அடிப்படையாக பிஜேபி மீண்டும் மீண்டும் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கும் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்தி பெல்ட். அங்கே வந்து பெருசாக வெடிக்குது. அங்கே நிற்காம மகாராஷ்டிராவில் வெடிக்குது, கல்கட்டா, இந்த பக்கம் இங்கே சென்னை, இந்த மாதிரி பல இடங்களில் பரவுறதை பார்த்தோன்னே இந்த செக்ஷன் நீங்கள் சொன்ன அதே காரணம் தான். உங்களுடைய ஆதரவு தளம்னு ஒன்று இருக்குது, உங்கள் மீது நம்பிக்கை வச்சு. ஏன் நம்பிக்கை வச்சாங்க? அந்த காலத்தில் காங்கிரஸ் பண்ண தவறுகள், ஊழல் அப்படின்னு சொன்னீங்க, ஊழல் நடக்காது அப்படின்னு. இன்னொன்று முக்கியமான நம்பிக்கை என்னென்னா, 2 கோடி வேலை உருவாக்குறேன்னாரு. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி. இன்றைக்கி வந்து 12 வருஷம் ஆச்சு. வந்து என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி இந்த உங்களோட ஜென்சி மட்டும் எடுத்திங்கன்னா இன்றைக்கி வேலையின்மை எவ்வளோ இருக்குது தெரியுமா? மொத்த ஜென்சி பாப்புலேஷன் வந்து இன்றைக்கி வந்து 30 கோடி இந்தியாவில். டோட்டலாக அந்த அதுக்கு மூத்த தலைமை ஜென் ஒய் என்ன சேர்த்திங்கன்னா ஒரு 40 கோடி பேர். என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார 40 கோடி பேர் இளைஞர்கள் வந்து எந்த நாட்டிலுமே கிடையாது. இது வந்து டெமோகிராஃபிக் டிவிடன். இது வந்து பெரிய அளவில் இந்த சக்தியை பயன்படுத்தினால் இந்த நாடு வந்து எங்கேயோ போயிடும். உண்மையிலேயே இவங்க 1 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் தான் வந்து இந்த சக்தியை பயன்படுத்துக்கான எந்த கொள்கை இல்லை உங்கள்கிட்ட. இதை பயன்படுத்த கொள்கையில் மோடி வந்து இளைஞர்களை பற்றி பேசுகிறாரு. பேசும்போது இப்போ இந்த போராட்டம் வெளியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல அவர் ஸ்கை ரூட்ஸ் என்ற நிறுவனம் வந்து ஒரு ராக்கெட் தயாரிச்சிருக்காங்க. விண்வெளியில் வந்து செயற்கைக்கோளை வந்து போய் செலுத்தும் ஒரு ராக்கெட். அதை வந்து பாராட்டும்போது இளைஞர்களை பாருங்கள். ஆனால் என்னென்னா, இந்த நாட்டு இளைஞர் 29 கோடி பேரில்
ஏறக்குறைய வந்து ஒரு 5-6 கோடி பேருக்கு எந்த வேலையும் இல்லை. இருக்கும் வேலை எப்படின்னா பல வேலைகள் என்ன தெரியுமா கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த ஜென்சியில் பல பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வேலைக்கு வந்திருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னா நிரந்தரம் இல்லாத வேலை, கிக் எக்கானமின்னு சொல்கிறோம்ல, இந்த ஸ்விக்கி இந்த டெலிவரி பாய்ஸாக இருக்காங்க. அவங்களும் நல்லா படித்தவங்களா இருப்பாங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க, அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நிரந்தரம் இல்லாத பணி பாதுகாப்பு இல்லாத வேலை தான் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பம் சார்ந்த தொழில்கள், எந்தவித சேலரி இல்லாமல் சம்பளம் இல்லாமல் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த தொழிலே இருக்காங்க. அப்போ என்னென்னா வேலை கிடைப்பதே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த காலத்தில் ஒரு 30-40 வருடம் நாங்கள்லாம் படித்து வர காலத்தில் பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். பிஎஸ்ஆர்பின்னு ஒன்று வரும், பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது யாருக்குன்னா இந்தியாவில் இருக்க பொதுத்துறை வங்கிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேரை வந்து எடுப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்னொன்று வந்து ரயில்வே வந்து பிகஸ்ட் எம்ப்ளாயர்பாங்க. இதுதான் உலகத்திலே இந்தியாவிலே வந்து அவ்வளோ பெரிய ரயில்வே இருந்து அவங்க வந்து ஆளை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து வேலை கொடுத்தது வித் ரெசர்வேஷன், பொதுத்துறை அந்த வேலையை குறைஞ்சி. இன்னும் வந்து கவர்மெண்ட்டே பல இடங்களில் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா வேலைவாய்ப்பு குறைஞ்சிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இவ்வளோ நம்பிக்கையோடு போகும்போது மோடியை நம்பி தான் போகிறாங்க. நீட் என்பதை கொண்டு வராங்க. நீட்டை வந்து தமிழ்நாடு எதிர்த்தா கூட போகிறாங்க. ஆனால் கடைசியில் நீட்டில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பெரிய மோசடி நடந்துருக்குது. 20 லட்சம் பேர் திரும்ப எழுத வேண்டியது. இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற 9 தடவை இது நடந்திருக்கு. இந்தியாவில் நடக்கும் இந்த நுழைவுத் தேர்வுகளுக்குல 150 தேர்தலில் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அப்போ என்ன உள்ளுக்குள்ளே கரப்ஷன் இருக்குது. இதுதான் இப்போ என்ன பிரச்சனை, நீட் என்பதை பற்றி பேசுவோம். நீட் என்பதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கல்வி என்னாச்சு, எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் பட்ஜெட் வந்து இன்றைக்கி வந்து 52,000 கோடி. மொத்த எஜுகேஷன் பட்ஜெட்டில் வந்து 80,000 கோடியில் வந்து 52,000 கோடி நல்ல பெரிய பட்ஜெட் தான். ஸ்கூல் எஜுகேஷன் 52,000 கோடி இருக்காங்க. ஆனால் இந்த நீட் தேர்வு மையங்களுக்காக பயிற்சிக்காக போகிறாங்கல்ல லட்சக்கணக்கான பேர், 22 லட்சம் பேர்னா பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஃபீஸ் ஆகும். ஒரு கணக்கு என்னென்னா ஏறக்குறைய இந்த 52,000 கோடிக்கு ஈக்குவலான அளவுக்கு இவங்க செலவு பண்ணுறாங்க நீட்டுக்கு மட்டும், நீட் பயிற்சிக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு சோனியா காந்தி வந்து ஒரு அருமையான கட்டுரை இந்து பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. 1 லட்சம் பொது பள்ளிகளை மூடியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்வி செலவு அதிகமாகுது. தனியார் பள்ளிகள் 43,000 பள்ளிகள் திறந்துருக்காங்க. அது என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு வந்து அப்போ செலவு அதிகமாகிடுச்சு. கல்வி செலவு தானே பெரிய செலவாக இருக்குது. கல்வி, மருத்துவம், உணவு, இது 3 தான் வந்து மக்களுக்கான பெரிய செலவில். கல்வி செலவு இன்றைக்கி வந்து எல்கேஜியில் ப்ரைவேட் ஸ்கூல் எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டே இருக்குது. அப்படியே வந்து போனீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு +2 வரைக்கும் வந்து அந்த எக்ஸாம் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு பிறகு நீங்கள் படித்து எடுக்கிற மார்க் இருக்குல்ல அதுக்கு மதிப்பே இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோவம் இருக்கும். அதுக்கு அங்கே தான் நீட் என்பதே வந்து பேன் நீட்டுங்கிறது கரெக்டானா நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதிரானது இல்லை, இந்திய மாணவ சமூக இளைஞர்களுக்கு எதிரானது. அவ்வளோ படித்து வரீங்களா? இப்போ இன்னொரு கணக்கு சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 22 லட்சம் பேர் எழுதுறாங்க. 22 லட்சம் பேர் இந்த கணக்கு மட்டும் சொல்லுது. 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறதா ஒரு கணக்கு. மொத்தம் இருக்கிற இடம் எவ்வளோ தெரியுமா? 1,30,000 இடம் இருக்குது. 65,000 தனியார், 64,000 கவர்மெண்ட்டு. இந்த 11 லட்சத்தில் வரவங்களில் எவ்வளோ 52,000 கோடி 82,000 கோடி செலவு பண்ணி வர்றதில் 11 லட்சம் பேர் தான் உள்ளே வராங்க. அதில் வந்து 64,000 இடங்களுக்கு வந்து அரசாங்க பொது நிறுவனங்களே கொடுத்துட்றாங்களா. மீதி இருக்க 65,000 மெரிட் படிப்பு தான் என்ன கிடையாது. பொதுவாகவே நுழைவுத் தேர்வுகள் எப்படி பண்ணால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ரேங்க் இருக்குல்ல, ரேங்க் வச்சு தான் உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க. இப்போ வந்து பெரிய 10-15 ரேங்க் 20 வந்தீங்கன்னா பெரிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் எல்லாம் வாங்கினா அந்த ரேங்க் வாங்கணும். அப்போ இந்த ரேங்க் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 11 லட்சத்து பேரில் தனியாருடைய 65,000 இருக்குல்ல அது யாருக்கு போகுதுன்னா இங்கே போய் 200 மார்க் வாங்கின பணக்காரங்களாம் வந்து உங்களுக்குள்ள போயிட்டு. அப்போ இந்த மெரிட்னு ஒரு கூட்ட சத்தம் போட்டு அதை பற்றி பேசாமல் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. +2ல் 1,100 200 1,150 வாங்குறவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை. இங்கே வந்து நீட் அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் நீட் எழுதி வர்றவனுக்கு வந்து 200 மார்க் 300 மார்க் வாங்கினவங்கலாம் எதிராங்க. இன்னொன்று திரும்ப இந்த நம்ம சொன்ன செலவு இருக்குல்ல. ஆனால் இப்போ நடந்த போராட்டம் அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் முன் வச்சு நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சு தான் தமிழ்நாடு பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ நடந்த போராட்டம் அதற்கானது இல்லைல்ல. ஃபேர் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க, முறைகேடுகளை வந்து சரி பண்ணணும். அதில் தான் பிரச்சனை என்னன்னா ஃபேர் நீட் என்பது ஃபேராகவே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா நான் சொல்கிற கணக்கு தான். 22 லட்சம் பேர் எழுதி கடைசியில் வந்து 64,000 பேர் தான் உண்மையிலேயே கவர்மெண்ட் சீட் கிடைக்குது, மீதி எல்லாம் விற்கப்படுகிறது. இது எப்படி ஃபேராக இருக்க முடியும்? இன்னும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அவங்களுடைய அமைப்பை பற்றி இப்போது ராஜ்யசபாவில் வந்து கேள்வி பதிலில் வந்து சிவதாசன் சிபிஎம் எம்பி ஒரு கேள்வி கேட்குறாரு.
இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் உயர் பதவிகளில் 39 இடங்கள் இருக்குது. இதில் வந்து 25 இடங்கள் தான் ஆளுங்க இருக்காங்க. அந்த 25 பேரும் இதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் இல்லை, பல இடங்கள் வந்து டெபுடேஷனில் வந்தவங்க. மீதி 14 இடங்கள் அப்படி இருக்குது. இன்னொன்று, இதில் இருக்க பல வேலைகள் வந்து 24 கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்குறாங்க, பேப்பர் கொண்டு போகிறது எல்லாமே. அப்போ என்னென்னா வணிகமயமாக்குறீங்கல்ல, அப்போ என்னென்னா வெளியில் இந்த விஷயங்கள் போகும்போதே உங்களுக்கு வந்து லீக் ஆகிறதுக்கான பல பேர் யூபிஎஸ்சி தேர்வு லீக் ஆகி நம்ம கேள்விப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் வந்து நடந்த பல தேர்வுகள் வந்து லீக் ஆனதை நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு நேரம் நடக்கலாம். இப்படியான லீக்கேஜஸ் எல்லாம் சொல்லும்போது மாநில அரசுகளில் தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இது மாதிரி லீக்கேஜஸ் ஆயிருக்கு. அது வந்து ஏன் வந்து மத்திய அரசு வந்து குறை சொல்றீங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. வந்து திசை திருப்பு வேலை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுவோம், அடுத்தது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப என்னன்னா நம்ம வந்து இவ்வளவு, அதாவது இந்த இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கணும், எவ்வளோ பேர் இதில் வேலை பார்க்கணும், அது அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட வாய்ப்புகள், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து நீங்கள் இவ்வளோ ஓட்டை எவ்வளோ 12 வருஷமாக வச்சுருக்கீங்க. இது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க. இப்போ வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, 10 கோடி ஃபைன் அப்படின்னு. இந்த முன்னாடி ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்திலேருந்து இது வரைக்கும் யாருமே கைது செய்யப்படல யூஜிசி. இப்போ என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான அமைப்பை நடத்தி கொண்டு இதை வந்து நீங்கள் வந்து ஃபேர் நீட் எப்படி நடத்த முடியும்? இதில் ஃபேர்னஸ் எங்கே இருக்குது? நீ வந்து நான் சொன்ன அந்த கணக்குப்படி அந்த 65,000 சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கான ஃபேர்னஸ் இருக்கா என்ன? ஆனால் நீட் என்பதே இப்போதைய போராட்டம்ன்றது அதை மையப்படுத்தினதாக தானே இருக்குது. ஃபேர் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் அதான் அவங்களோட டிமாண்ட் என்னென்னா, என்ன பிரச்சனைனா இப்போ இருக்கிற வாய்ப்புகள் வந்து என்ன நல்லது பண்ணு தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் எனக்கு என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பள்ளி படிப்பில் எடுத்த மார்க் அது வந்து உங்களுக்கு செல்லுபடியாகுது அப்படின்னா ஏன் வந்து பள்ளிகள் எல்லாம் நீட் கோச்சிங் சென்டர் தான் மாற்றக்கூடாது? தொடக்கத்தில் இருந்தே அறிவியல் முறைகள், பரிசோதனை சாலை, அதெல்லாம் வந்து அறிவியலை வளர்க்க, அறிவுத்திறனை, அதாவது அனலிட்டிக்கல் ஸ்கில்பாங்க, இதெல்லாம் வளர்ப்பதற்கான ஒரு இடம் தானே. இப்போ எதிர்காலத்தில் வந்து சமூகத்தில் வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கும் எதிர்கால மனிதனை உருவாக்கும் இடம்ங்கிறதுனால அறிவுத்திறனை வளர்ப்பது முக்கியமானது. அது வந்து தொழிலுக்கான மட்டும் இல்லை, ஒரு பெரிய சமுதாயத்தை எதிர்கால சமுதாயம் உருவாக்கும் ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் வந்து நீட்டை வச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது என்ன ஆயிருதுன்னா, நீங்கள் வந்து ஹையர் செகண்டரியே வேண்டாம், 10th முடித்த பிறகு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களை மாற்றிடலாம்ல. அப்போனா எஜுகேஷன், கல்வி என்பதின் நோக்கத்தையே சிதைப்பது தான். அதனால தான் ஃபேர் நீட்டுன்னு ஒன்று இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் நல்லா தான் இருந்துச்சு. முதற்கட்டமா இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க வரைக்கும் நம்ம வர இருக்கணும் நிச்சயமா. ஏன்னா இது பெரிய எழுச்சியா வந்து இந்த இப்போ என்னன்னா நம்ம இதை சொல்லும் போது இந்த பிரச்சனை இப்போ இனிமே தான் மக்கள் உணர்வாங்க. இப்போ தமிழ்நாடோட மாடல் பார்க்க போறோம், இங்கேருந்து பேசுறோம் நம்மலாம். ஏன் அதை கேட்குறேன்னா, இங்க சென்னையில நடந்த இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது இங்க வந்து பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் நடந்தது. அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடைய அடையாளத்தோட தான் இங்கேயும் நடந்தது. பல்வேறு கட்சியினர் வந்து கலந்துக்கிட்டாங்க, திரைத்துறையினர் வந்து பேசினாங்க அப்படின்ற ஒரு. ஆனால் இறுதியில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து பேன் நீட்டுக்காக தானே வந்தோம், இங்கே வந்து ஃபேர் நீட்டுன்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் முடிச்சு கலைஞ்சு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் முதல் அப்படியான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. குழப்பம் இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்புக்குள்ளே போயிட்டோம். +2ல் வந்து அனிதா வந்து எவ்வளோ மார்க் வாங்குற, 1200 1150 மேலே மார்க் வாங்குறவங்க. அவங்க வந்து போராடுறாங்க, டெல்லியில் போய் போராடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் போராடுறாங்க. எந்த அமைப்பையும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் போது அப்போ இந்த மாடலை வந்து சிதைக்கிறது உங்களுக்கு நோக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் ஒரு இடத்துல நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதை வந்து மாடலை வச்சு தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த மாடலே ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஃபேர் நீட் என்பதே வந்து ஒரு மோசடி. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது, இது குறித்த விவாதம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை காங்கிரஸ் வந்து எப்படி அணுகுச்சு அப்படின்ற ஒரு டிபேட்டும் போயிட்டு இருக்கு. இது எல்லாருமே வந்து ஜந்தர் மந்தில் போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட வகையில் வந்து அதில் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக பிரதமர் வீட்டு முன்னாடி போய் வந்து போராட்டம் பண்ணாரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. சோனம் வாங்சுக்கோட மனைவி அவங்களுமே அதுக்கு எதிராக வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அபிஜித்துமே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எதிர்கட்சிகளுக்கான போராட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் குறிப்பாக சொல்கிறாரு, என்ன வந்து ஒரு ஹீரோவாக சித்தரிக்காதீங்க, ஏற்கனவே ஒரு நபரை வந்து ஹீரோவாக சித்தரிச்சதுனால தான் நாடு இப்படியான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் முக்கியமாக சொல்கிறாரு. எதிர்கட்சிகளுக்கும் சொல்கிறாரு, ஆளுங்கட்சிக்கும் சொல்கிறாரு அப்படின்றத அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, அது குறித்து உங்களுடைய பார்வை? அது எப்படின்னா, நீங்கள் வந்து அரசியல் நீக்கம் செய்யறது முடியாது. ஒரு எதிர்கட்சிகளோட வேலையாக தான், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் வந்து அவங்க கையில் எடுத்துக்க, அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காங்க. காங்கிரஸை பற்றி சொல்லணுன்னா, ராகுல் காந்தி செய்த பல தவறுகள் ஒன்று என்னென்னா, எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம கார்கே, காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டுக்கு வந்து பிறந்தநாள் 96 பிறந்தநாளுக்காக போகிறாங்க.
போகும்போது அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் கிளம்பி போகிறாரு. நீங்கள் முன்னாடியே இந்த இந்தியா கூட்டணி என்பதை சிதைப்பதே இவருக்கு நோக்கமான எனக்கு ஒரு டவுட். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவர் செய்த துரோகம். திமுக என்பது 40 சீட்டை கொடுத்துருக்கு இந்தியா கூட்டணிக்கு. பிஜேபியோட இலக்கை எண்ணிக்கையை வந்து குறைச்சதுல தமிழ்நாடுக்கு முக்கியமான ரோல் இருக்குது. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிற பிஜேபியை பற்றி வாயே திறக்காத ஒருத்தர் பின்னாடி போய் அவர் வந்து முதல் தவறு பண்ணார். இந்தியா கூட்டணியே சிதைந்துருமோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ மறுபடியும் இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் ஒன்றா வரும்போது நீங்கள் வந்து இவருக்கு திடீர்னு பிரதம மந்திரி வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காருது. அப்போ அங்கே உள்ளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இன்னொன்று, எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவது எதிர்க்கட்சிகள் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏன் உருவாக்குறீங்க? நீங்கள் வந்து இந்த நாட்டை சொன்ன மாதிரி ஒரு 2 கோடி வேலை வந்து வருஷத்துக்கு வந்திருந்தால் இன்றைக்கி வந்து 24 கோடி வந்து வேலைகள் வந்திருக்கும். இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருந்திருக்காது, கல்வி நல்லா இருந்திருக்கும். இல்லை, இப்போ எதிர்க்கட்சிகள் வீக்காக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இல்லை, எதிர்க்கட்சிகள் முன்வைக்கப்படுது. ஏன்னா மாணவர்கள் போராட்டத்தை வந்து இந்த அளவு பெருசாகுது. ஏதோ ஒரு அமைப்பு புதுசாக வந்து சோஷியல் மீடியாவில் தொடங்கி இந்த அளவுக்கு நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது எதிர்க்கட்சி, அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த இந்தியா கூட்டணி வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்ற ஒரு வாதமும் எழுந்திருக்கு. அதுதான், அதாவது என்னென்னா, காங்கிரஸ் உண்மையிலே பொறுப்பான ஒரு கட்சியாக இருந்தால் இந்த மாநில கட்சிகள்லாம் உண்மையிலேயே ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஒரு மாற்றை உருவாக்குவோம். ஏன்னா அகில இந்திய மாற்று ஒரே கட்சி வந்து மாற்றாக உருவ முடியாது. பிஜேபி கூட ஒரு மாற்றாக உருவான பிறகு போன தேர்தலில் மைனாரிட்டி கட்சி ஆயிடுச்சு. அப்போ என்ன, இந்தியாவோட சூழலே எப்படி இருக்குன்னா, அரசியல், பொருளாதார, சமூக சூழல், இங்கே இருக்கிற மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்கும்போது இங்கே மாற்று என்பது இப்படி தான் வர முடியும்னு நினைக்கிறேன். ஒரு அகில இந்திய அளவில் பெரிய கட்சி வர்றதுக்கான வாய்ப்பில்லை. வந்த பிஜேபியும் போன தடவை வந்து மைனாரிட்டி ஆயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து வீக்னஸ் தான், அது ஒரு வீக்னஸ். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும். 2029 தேர்தல் இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆகுமா, இல்லை வந்து இது வந்து பாசிட்டிவான ஒரு முடிவாக போய் சேருமா, இல்லை ஒரு ராஜதந்திரமா பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுது. இல்லை, அதில் என்னென்னா 2029க்குள்ளே என்ன, இன்னும் வந்து 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆர்எஸ்எஸ் வந்து மோடி எப்படி பார்க்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, ஆர்எஸ்எஸ் நினைச்சாதான் மோடி அங்கே இருக்க முடியும். இப்போ மோடி ஃபெயிலியர் ஆகிட்டாரு, இது வந்து பெரிய அடி அவங்களுக்கு. பிரதான் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணுறதுங்கிறதே வந்து பெரிய ஒரு செட்பேக் தான் அவங்களுக்கு. அப்போ என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவரை மாற்றுவாங்களா, இல்லை மோடி மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த மோடி மந்திரம் மேஜிக்னு ஒன்று இருக்கா, அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச், இந்த ஜென்சிக்கான சேஞ்ச் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மொழி மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தோன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. அதுல வந்து பதில் கொடுக்குறாரு, அதுல தான் வந்து தோன்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஸோ அந்த சேஞ்ச் இவங்களும் ஷிஃப்ட் ஆகுறாங்களா? ஆமாம், இப்போ அதுக்கு தான் முக்கியமான கேள்வி இது. இப்போ என்னன்னா, இப்போ உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டுனா பல இடங்களில் வந்து பொதுவாக ஒரு இயக்கம்னு எப்படி நடக்குன்னா, தலைமை ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஒரு அறைகூவல் எடுப்பாங்க, போராட்டம் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி போனால் அங்கங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துவாங்க. அப்படி தான் அது வந்து மேலேருந்து ஒரு உத்தரவிட்டு அதிலிருந்து வர போராட்டங்கள். ஆனால் இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா, அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்கிறதே இல்லை. நடந்தாலும் ஒரு சம்பிரதாயபூர்வமான ஏதோ ஒரு வள்ளுவர் கோட்டத்து பக்கத்தில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சில அதோடு முடிஞ்சதை தவிர வீரியமிக்க போராட்டங்களை மாறுறதில்ல. அது வந்து சம்பிரதாயமாக மாறிடுச்சு. ஆனால் இப்போது உலகம் ஃபுல்லாக எப்படி நடக்குதுன்னா, இந்த புதுசாக வந்திருக்க கம்யூனிகேஷன், நீங்கள் வந்து முன்னாடி மைக்கில் பேசுவீங்க, அப்புறம் டிவி வந்துச்சு, டிவியில் பேசலாம். அது முன்னாடி இன்றைக்கி என்னென்னா, சோஷியல் மீடியா வந்து டிவிக்கும் மைக்குக்கும் எதுக்குமே இல்லாத ஒரு ரீச் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் செல்ஃபோன் அப்படி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூஸ் கன்சம்ஷன் வந்து இன்றைக்கி 95% வந்து இது மூலமாக தான் பார்க்குறாங்க, செல்ஃபோன். அப்போ இதை வந்து பயன்படுத்தும் போது இன்னொன்று வந்து ரொம்ப பொறுமையாக பல தத்துவங்கள்லாம் பேசி பிரச்சனைகள்லாம் பேசிலாம் யாரும் கேட்குறதில்ல. எமோஷ்னல் அப்பீல், உடனே சிங்க்ரனைசேஷன் சொல்கிறாங்க, எமோஷனல் சிங்க்ரனைசேஷன். ஒரே நேரத்தில் காக்ரோச்னு தான் அந்த கோவம் இருக்குல்ல, அந்த காக்ரோச் இமேஜ் இருக்குல்ல, அது 2 சேரும்போது பயங்கர வெப்பனாக வருது. அப்போ உலகம் ஃபுல்லாக போராட்டங்கள் வந்து மேலிருந்து கீழே அமைக்கப்பட்ட போராட்டங்கள் இல்லாமல் கிடைநிலையாக இவங்களுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு பிரச்சனைகள் எப்படின்னா, ஒரே பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த மாற்றத்தை நம்ம வந்து தாவேக்காலேருந்து புரிஞ்சுக்க முடியுமா? விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த விஷயத்தை தான் சொன்னார். நான் வந்து நீ முளைக்கெல்லாம் பேச மாட்டேன், பழைய ஸ்டைல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய பவர், அந்த திமுக அதிமுக மேலே உள்ள கோபத்தை இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஆமாம், அதில் ஆனால் என்ன பிரச்சனைனா, இதில் வந்து இன்னொரு முக்கியம் வந்து போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டுபாங்க. நீங்க உண்மைகளை பேசியெல்லாம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மைகள் இருக்கு, ஆனால் என்னன்னா நீங்க அதை எமோஷனலாக எப்படி மாத்துறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இவங்க என்ன தாவேக்கா ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு வித்தியாசம் என்னன்னா, சோஷியல் மீடியாவை ரொம்ப எஃபெக்டிவாக ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு நரேட்டிவ். ஆனால் சொன்னது எல்லாமே போய்
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒப்பீட்டு அளவில் தமிழ்நாடு என்பது பாதுகாப்பு இருக்குது, புள்ளி விவரங்கள் இருக்குது, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அதை பற்றி. அதே மாதிரி பாலியல் இதெல்லாம் வந்து தனியாக வந்து தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சமூக குற்றங்கள் இருக்குல்ல, சமூக அளவில் பெண்களை பற்றிய பார்வை, சமூகத்தோட ஒரு பெண்களை பற்றிய பார்வை, இதெல்லாம் சேர்ந்து தான் பாலியல் குற்றங்கள் நடக்குது. கிரைம்ங்கிறது வந்து தனிப்பட்ட விரோதங்கள், சொத்து தகராறு, பெண் தகராறு, இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் கிரைம் நடக்குது. அப்போ இதை வந்து ஒரு அரசாங்கம் எந்த அளவு கண்டுபிடி பார்க்கும்போது அது வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ விஜய் பேசுனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் நரேட்டிவ் தான் சொல்லுவேன். விஜய் பேசுன எல்லாமே பொய் அப்படின்ற இல்லை பொய்ன்னு சொல்ல, உண்மைக்கு மாறானதுங்கிற. அதுக்கு ஒரு 2 வித்தியாசம் இருக்கு. நேபாளில் போராடினாங்க. எதுக்காக போராடினா கரப்ஷன், அக்கௌண்டபிலிட்டி, அங்கே நடந்த பல லோக்கல் பிரச்சனைகளை வைத்து போராடி, தெருவில் இறங்கி போராடி துப்பாக்கி சூடில் இறந்தவன்லாம் இருக்கான். பங்களாதேஷில் 30% ரிசர்வேஷன் வந்து அவாமி லீக் கட்சிக்காரங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பிரச்சனைக்காக போராடி சண்டை போட்டு அதெல்லாம் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் அப்படிப்பட்ட போராட்டங்கள், அதுக்காக பல தியாகங்கள். இப்போது லத்தீன் அமெரிக்காவில் பெரு நாட்டில் பெரிய போராட்டம் பென்ஷனை தனியார் மயக்காக. இப்போ மாணவர்கள் ஜென்சி போராடுறோம். இந்த போராட்டங்கள் எல்லாமே பிரச்சனைகளை மையமாக வைத்து மாணவர்கள் தெருவில் இறங்கி அதாவது அரசு அதிகாரத்தை எதிர்த்து போராடுறாங்க. தமிழ்நாட்டில் தாவேக்க என்ன போராட்டம் நடந்திருக்கு? எதுக்காக உயிர் விட்டாங்க? இங்கே அந்த விஜய் வரும்போதெல்லாம் பின்னாடி ஓடி போய் பைக்கில் அடிபட்டவன், தூக்கி போட்டதுனால அடிபட்டவன், மேலே பவுன்சர்ஸு, கரூரில் நடந்த சம்பவம், இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வைத்து போராடி வந்ததா? கிடையாது. இல்லை, அது வித்தியாசம் இருக்குல்ல. இந்த அளவுக்கு தெருவில் இறங்கி போராடலை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக அதிமுக செய்த ஊழல்கள், அந்த பிரச்சனைகள், மக்கள் மீது இருக்கக்கூடிய கோபம், அது வந்து எதிரொலிச்சிச்சு, அதை வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. புரட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல அதை கொண்டு வர முடியுமா அப்படின்ற டிபேட் தனி. இந்த போராட்டத்துக்கும் இதையும் நம்ம வந்து நம்ம சம்பந்தப்படுத்தல. பட் ஆனா அந்த சோசியல் மீடியாவை வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணது, அந்த பயன்படுத்தல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். பல விஷயங்கள் போய் தான், அதனால ஃபால்ஸ் நரேட்டிவ் சொல்றேன். இந்த நீட்டுக்கான போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா? இப்போ இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி எதிர்கொண்டன அப்படின்றதுலயும் ஒரு டிபேட் போகுது. இப்போ திமுக சார்பாக வந்து செஞ்சி டிஷர்ட் அணிஞ்சிட்டு வந்தவங்க அவங்க வந்து இது பண்றாங்க. இப்போ தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு நடிகை வந்து சனம் ஷெட்டி அவங்க வந்து திருப்பி அனுப்பப்படுறாங்க, பேச மறுக்கப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தாவேகா வந்து போதுமான அளவு சப்போர்ட் பண்ணல, டெல்லி போராட்டத்தை வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை எதிர்க்கிறாங்க, கைது செய்யறாங்க, அப்படின்னு அடக்குமுறையை வந்து கையாளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாம் எப்படி சேர்த்து? இல்ல டெல்லி போராட்டம் சப்போர்ட் பண்ணதுல நீட்டை வந்து பேன் பண்ணுங்கிறது சொல்றதை தவிர ஒரு 1000 பேர் இங்க போய் அங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லுவேன். இல்லை தாவேக்காரங்க வந்து தனியாக ஒரு போராட்டம் ஒன்றும் இல்லை. பாலன் இல்லம் என்பது சிபிஐ அலுவலகம். அவங்க வந்து உட்காந்து உள்ளிருப்பு போராட்டம், வெளியே வந்த பிரச்சனை வருதுன்னு. எஸ்எஃப்ஐ டைஃபி வந்து உண்மையிலேயே ரொம்ப வீரமான போராட்டம் நடத்திருக்காங்க. அரசியல் கட்சிகள் டைரக்டாக இறங்கல. திமுக என்பது வந்து என்ன செய்யுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இளைஞர்களின் பக்கம் இருந்தீங்களா? எல்லா இடங்களிலும் போய் திமுக இளைஞர் பேச்சாளர்கள்லாம் பேசுனாங்க, நல்ல அருமையான விஷயங்கள்லாம் பார்த்தாங்க. பேன் தான் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் களத்தில் இறங்கி போராட்டம் வரும்போது திமுக ஒரு வீக்னஸ் இருக்குது. அது வந்து ஏன் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மாதிரி நீங்கள் திமுகவும் இதில் வந்து பெருசாக பங்கு பெறலைன்னா இந்த களத்தில் இருந்த போராட்டத்தில் இல்லை, அவ்வளோ. ஆனால் மற்றபடி இந்த பிரச்சனையை வந்து ஒரு மைய பிரச்சனை ஆக்குறதுல வந்து திமுக தான் இந்தியாவிலேயே வந்து ஆரம்பத்தில் சொல்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல இப்படி வந்து இந்தியா முழுக்க ஒரு கொந்தளிக்கக்கூடிய சூழல்ல அதை பயன்படுத்தி இருக்கணும்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது பயன்படுத்தி இருக்கலாம். அவங்களும் சேர்ந்துருந்தாங்கன்னா, அவங்களுடைய மாணவர் அமைப்புகள் எல்லாம் உள்ள சேர்ந்துருந்தாங்கன்னா இதுக்கு வேற மாதிரி ஒரு பேன் நீட்டுங்கிறது வந்து அகில இந்திய அளவில் ஒலிக்கும் ஒரு பெரிய பொருளாக வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு இளைஞர் அணி வச்சுருக்காங்க, மாணவர் அணி வச்சுருக்காங்க, அவங்க வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லை. இப்போ தாவேக்கா வந்து சப்போர்ட் பண்ணான்னு எப்படி சொல்கிறோன்னா, சரி நீங்கள் வந்து போலீஸை தாவேக்கா சப்போர்ட் பண்ணாமல் இருக்கட்டும், எப்படி அடிச்சிங்க நீங்கள்? டெல்லி போலீஸ் கலவாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே அடிச்சிங்கல்ல, பெண்கள் இப்போ ஆடையை பிரித்து நீங்கள் வந்து மிரட்டினீங்கல்ல, கல்லூரிகளுக்கு உள்ளே போய் மிரட்டினீங்கல்ல, உங்கள் அரசாங்கம் தானே. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? போலீஸ் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, அவர்களை வந்து அங்கே வந்து போராடிட்டு போட்டோம், 1 மணி நேரம் பர்மிஷன் பண்ணுவோம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பிஜேபி பின்பற்றி அதே முறைகளை பயன்பற்றி இங்கேயும் வந்து அடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பனையூர் இல்லம்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் வந்து ஒரு 10,000 பேரை உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு போராட்டம் நடத்திருக்க நடத்தல? சரி, முதல்வர்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் சொல்லிங்கல்ல உண்மையே பேசுனார். இன்னைக்கு உண்மையை நீங்கள் பேன் நீட்டுன்னு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க, வாயை திறந்து இது வரைக்கும் பேசவே இல்லையே, எதுக்கு தான் பேசியிருக்காரு? நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க. என்ன சொல்லணும்? இந்த மாணவர் அடக்குமுறையை கண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான தார்மீக உரிமை இவர் கிடையாது. ஏன்னா இவர் அதே அடக்குமுறை பண்ணிக்கிறார். கடைசியில் கல்வி அமைச்சர் என்ன பண்ணுறாரு? பால நிலையத்துக்கு போகிறாரு,
அங்க போய் அவர் பேசுறாரு. உடனடியா அந்த ஆதரவு கொடுக்கல. ஒரு நாள் கழிச்சு ராகுல் காந்தி வந்து அரசு செய்யப்பட்ட பிறகுதான் அந்த அறிக்கை வந்து வருது. முக்கியமான பிரச்சனைக்கு வந்துட்டீங்க. இன்னொன்னு, இந்த நீங்க தேர்தலில் ஜெயித்து நீங்க வந்து ஒரு 108 இடம் தான் வாங்கிருங்க. உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து ஆதரவு கொடுத்த ராகுல் காந்திக்கு ஆதரவா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் பேசியிருக்காரா? அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி சேர்த்து தான் சொல்றாரு, காங்கிரஸ்காரர்கள் தான் யோசிக்கணும், இந்த மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டுமா. இப்போ ராகுல் காந்திகிட்டே சொல்றாரு, ஏன் மோதுறீங்கிறாரு. இது அரசியல். அது இப்போ காங்கிரஸுக்கு தேவையேதாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி 2 மினிஸ்ட்ரி வாங்கி 2 ராஜ்யசபா மெம்பர் வாங்கி கடைசியில் உங்களுடைய கதாநாயகன் பேசக்கூட மாட்டேங்கிறாரு. ராகுல் காந்தியை வந்து அப்படி மோசமாக நடத்துகிறாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை, அதுக்காவது வாயை திறக்கலாம். ஒரு ட்வீட் போடுங்க. உங்களுக்கு பேச்சு வராது அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பேச்சு பிரச்சனை இருக்குன்னா ஒரு ட்வீட் போடுங்க. நான் இதை கண்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் அது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து, நீங்களே மக்களை திரட்டி ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்தலை. ஒரு சாத்வீகமான அகிம்சை போராட்டத்தை உங்கள்கிட்ட இருக்கிற யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு, கூட இருக்கிற அமைச்சர் அனுப்பிச்சு, நீங்கள் வர வேண்டாம், ஏன்னா நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு. செக்ரட்டரியில் 9 மணிக்கு 10 மணிக்கு போயிடுறீங்க, 5 மணி வரைக்கும் ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஏன் இது பண்ணல? இதுக்கான எந்த ராஜ்மோகன் அவர்களை பாலநிலை ராஜ்மோகன் எப்போ வர்றாருன்னா, அங்கே தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஓ, நம்ம குருவே வந்து இறங்கி வராரு அப்படிங்கிறவர்கள் வந்து அவர் பேசி அங்கே வந்து எதிர்ப்பு சம்பாதிச்சுட்டு போகிறாரு. மெரினாவை திறந்து விடுங்கிறாங்க. மெரினாவை திறந்து விடுன்னா பார்த்தா அதே வந்து கோஷம் போட்டு அவர் வந்து அனுப்புறாங்க. அங்கே வந்து அதெல்லாம் திமுக பண்ற வேலை இல்லை அப்படி இல்லை. அங்கே இருக்கிறவங்களும் திமுக காரங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இது வந்து அவங்க சொல்ற மாதிரி தான், அந்நிய சக்திகள் மாதிரி. இங்கே வந்து திமுக பண்ண கூட தப்பு இல்லை. நீ வந்து உன்னை கேள்வி கேட்குறாங்க. திமுக இருக்காங்க, போராடின திமுக. ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். ராஜ்மோகன் அங்கே வரப்போகிறாரு, இப்படி பேச போகிறாரு, அதனால் திமுக எல்லாம் திறந்து போங்கன்னு அப்படி ஏதாவது அழைப்பு கொடுத்தாங்களா என்ன? ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறவங்க திடீர்னு ஸ்பான்டேனியஸாக வருது. இந்த போராட்டமே தன்னெழுச்சியாக வந்து தன்னெழுச்சியான ஒரு கோஷம் எழுப்புறாங்க. அங்கே பேசுகிற ராஜ்மோகன் வந்து அப்பவும் வந்து அந்த அரசை கண்டிக்கலை. எங்களுக்கு டிமாண்ட் ஒன்று தாங்கிறாரு. ஒரு கண்டிப்பிச்சு ஒரு வார்த்தை பேசல. மோடிங்கிற ஒரு வார்த்தை பேசவே மாட்டேங்கிறாரு. அடக்குமுறை தர்மேந்திர பிரதான்கிற வார்த்தை ஆனால் கல்வி அமைச்சர் கூட்டாளி சக கல்வி அமைச்சர்னால ஒரு பாசமாக இருக்கலாம். அப்போ அதையும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் இங்கே வந்து இந்த எதிர்ப்பை சம்பாதி வெளியே போய் என்ன பேசுகிறாருன்னா, அங்கே போய் இந்த போராட்டத்தை வந்து எதிர்த்து பேசுகிறாரு. என்னென்னா, புகழை திருடுகிறார்கள்னு. நீங்கள் என்னென்ன திருடுறீங்க? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்த அதாவது அண்ணா திமுக என்ற அமைப்பு, திராவிட இயக்கம் வந்து ஒரு 100 ஆண்டுகளாக இருந்து பெற்ற எல்லா வெற்றிகளையும், இடஒதுக்கீடு, மொழி, இருமொழி கொள்கை, இந்த மாதிரி எல்லா மாநில உரிமை, இது எல்லாமே எங்களுது. நீங்கள் தானே திருடுறீங்க. யாரு திருடுறது? நீங்க இதுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே. இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சியை விரும்பக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். நான் எங்க அதை எப்படி திருடணும் அப்படின்ற திருடணுங்கிறது இது எப்படி திருடணும்னு அர்த்தம்? இது போராட்டம் தானே. அது அங்கே பெரிய போராட்டம் நடக்குது, அதோட எதிரொலியே இங்கே ஒரு போராட்டம் நடக்குது, முன்னாடி நடக்க போகிறோம். ஆனால் புகழை திருடு வந்து இவர்கள் கஷ்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் வந்து பல போராட்டங்களை நடத்தி பெரிய ஒரு 49 கட்சியை தொடங்கி 67 வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய வேலை. ஆனால் 67 மாதிரி தான் நாங்கள் வந்துடுவோங்கிறீங்கல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா நாங்களும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து இல்ல அதான் மறுபடியும் சொல்றேன். நீட்டுக்கு எதிராக இருக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு பெரிய போராட்டம் போது வாயை திறக்க மாட்டாங்கிறீங்களே. ராஜ்மோகன் எங்க போனாரு? தர்மேந்திர பிரதானுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சார், நானும் உங்களை மாதிரி கல்வி அமைச்சர் சார், எங்கள் மாணவர்கள் கோரிக்கை நியாயம் சார், எங்களுக்கு வந்து நீங்கள் ராஜ்மோகன் வந்து இருமொழி கொள்கையை பற்றி பேசுகிறார்ல, இருமொழி கொள்கைக்கு எதிராக பேசுன தர்மேந்திர பிரதான்ல. சரி விடுங்க சார், நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு எதிராக நீங்கள் ஏன் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுங்க. எதுவுமே பண்ணாமல் வந்து திடீர்னு போராட்டம் வெற்றி பெற்று தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண பிறகு புகழை திருடுவது ராஜ்மோகன் தான். இந்தியா முழுக்க இந்த அளவுக்கு ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம், மிகப்பெரிய அளவு போராட்டம் மத்திய அரசு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த 12 ஆண்டுகளில் இதுதான் பெரிய விஷயமா அது பார்க்கப்படுது. அப்படியான சூழலில் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பெரிய அளவில் போராட்டம் வந்து வெடிக்கலை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாணவர்கள் தான் வந்து பெரிய அளவில் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க. இங்கே இந்த அளவுக்கு தன்னியல்பான ஒரு போராட்டத்தை ஏன் முன்னெடுக்கலை? ஏன்னா ஆரம்பத்திலிருந்து பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முன்னிறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் மாணவர்கள் ஏன் பெருந்திரளாக வரல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது, இங்கே இருக்கக்கூடிய மாணவர் சங்கங்களை ஒழிச்ச திமுக தான் வந்து பேசுபொருளாக வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க மீது தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது குறித்து அவங்களுடைய பார்வை. அதாவது மாணவர் பேரவை தேர்தல் என்பது மாணவர்களை அது வந்து அவனுக்கு ஒரு அரசியல் படுத்துவதற்கான ஒரு கட்டமாக தான் பார்க்குறேன்.
அதை வந்து கட்டாயமாக நடத்தி ஆகணும். அது வந்து அவங்க செய்த பெரிய தவறு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேன் நீட்டோ ஃபேர் நீட்டோ இன்றைக்கி நடந்த ஒரு மாஸ் மூமெண்ட் ஆச்சுல்ல, ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றுவதற்கான வேலையை யார் செய்ய போகிறாங்க? வெகுஜன இயக்கங்கள் தான் செய்யணும். அதாவது இன்றைக்கி ஒரு 60-70% சப்போர்ட் வச்சுருக்கிற திமுக அதிமுகவும் இவர்களுடைய கம்ப்ளீட்டாக வந்து இவருடைய பார்வையை மாற்றி ஒரு அரசியல் படுத்தும் வேலை வந்துச்சுன்னா, இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போன 5 வருஷத்தில் வந்து அதை பண்ணியிருக்காங்க. திராவிட பாசறைன்னு சொல்லி பல பேர் எடுத்து வகுப்புகள் வரலாறுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பத்தாது. அதுக்கு மேலே வந்து ஒரு போராட்ட குணம் இல்லைன்னா நீங்கள் வந்து அரசியல் இல்லை. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. ஒரு நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.